திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலமாக எண்ணற்ற திட்டங்களை செய்துள்ளோம் என ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரிடம் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். வருகின்ற 23ஆம் தேதி தமிழகத்தில் சட்டமன்றத்தினுடைய தேர்தல் நடைபெற உள்ளது. அந்த தேர்தலை நடைபெற முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் தற்பொழுது தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தேர்தலிலும் வேட்பாளர்கள் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதைத் தொடர்ந்து தற்பொழுது ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியுடைய திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்கள் 2வது முறையாக தற்பொழுது களத்தில் நிற்கிறார்கள். சென்ற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து அவரிடத்தில் கேட்கலாம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 4 வேட்பாளர் அறிவிச்சாங்க. அறிவிக்கிற பொழுது ஒவ்வொருக்கான தொகுதிகளை சொல்லி அறிவிச்சாங்க. என்னை அறிவித்து விட்டு நான் இன்று மக்களை சந்திக்க வந்திருக்கேன். மக்களிடத்துல மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிராமப்புற மக்களுக்கு பல திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், இப்ப அறிவித்திருக்கிற நம்முடைய திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி தர்றது, குடும்ப தலைவியில் கூப்பன் மகாதேவி ரூபாய் 8000 மதிப்பிலான திட்டங்கள் ரொம்ப அவங்கள்ட்ட வரவேற்பு இருக்கு. போராட்டம்லாம் நம்முடைய முதலமைச்சருக்காக உங்களுக்கு வாக்களிக்கிறோம் என்று சொல்றாங்க. இப்ப கதாநாயகன், இந்த தேர்தலுடைய கதாநாயகன் அவர் தான், முதலமைச்சர். இப்ப கடந்த 5 ஆண்டு காலமாக பல்வேறு நலத்திட்டங்களை இந்த ராமநாதபுரம் சட்டமன்றத்தை செஞ்சிருக்கீங்க. இப்ப தங்களால் இந்த விஷயத்தை நான் செய்யாம விட்டுட்டேன், இந்த விஷயத்தை வருங்காலங்கள் நான் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இல்ல. நிறைய இந்த பல்வேறு திட்டங்கள் நான் செய்ததற்கு காரணம், நேற்று முதலமைச்சர் கூட சொன்னார், நல்ல பல திட்டங்களை இப்ப ராமநாதபுரம் சட்டமன்றத்துக்கு கொடுத்த வேட்பாளர், வெல்லும் வேட்பாளர் என்று என்னை அறிமுகப்படுத்தினார். அது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அவ்வளவு திட்டங்களை தந்த முதலமைச்சர் தன்னடக்கத்தோடு என்னுடைய பேரை சொல்லி சொன்னார். நான் கேட்கிற கோரிக்கையை அப்புறம் முதலமைச்சர் செய்திருக்கிறாங்க. மீனவர்களுக்கு ஒரே சட்டப்பேரவையில் ஒரே நாள் அறிவிப்புல ஒரு விதியின் கீழ் 110ல 320 கோடி ராமநாதபுரத்துக்கு பிரயோஜனமா கொடுத்தார். அது மாதிரி மகத்தான திட்டங்கள் கொடுத்தார். இதுவரை பாம்பன் கால்வாய், அந்த பாம்பன் கால்வாய் என்பது கிழக்கிந்திய கம்பெனி காலத்துல தூர்வாரப்பட்டது. அந்த கால்வாயை தூர்வாரப்பட வேண்டும் கோரிக்கை வைத்து அதை பண்ணி கொடுத்தாங்க. இவ்வளவு திட்டங்கள் செய்த முதலமைச்சர் ஏறத்தாழ 2000 கோடிக்கு மேல மதிப்பிலான திட்டங்களை மட்டுமே மீனவருக்கு 1000 கோடிக்கு மேல செஞ்சிருக்கிறாங்க. 2000 கோடிக்கு மேல மதிப்பிலான திட்டங்கள் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு, ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு வந்திருக்கு. ஆனால் நான் இதை செய்யாமல் விட்டுல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அரசு ஆணை வெளியிடாம இருக்கு. அதாவது மினி டைட்டில் பார்க் கேட்டிருந்த சட்டமன்றத்துல மாண்பு தொழில்துறை அமைச்சர் அறிவிச்சிட்டாங்க. அது அரசாணை வெளியிடக்கூடிய காலகட்டம் என்பது அதுக்குள் தேர்தல் வந்துருச்சு. கண்டிப்பாக மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் அரசாணை பெற்று ராமநாதபுரம் தலைமையகத்திலே அந்த மினி டைட்டில் பார்க் அமைக்கப்படும். அமைக்கப்படுகிற பொழுது 1000 பேருக்கு மேல படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை நான் உறுதி செய்வேன். அது ஒன்றுதான் நான் முயற்சி எடுத்து, இன்னும் அது கைவிடப்படவில்லை. இன்னும் சிறு குறுகாலத்திலே வந்துவிடும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தமிழக அரசுடைய பல்வேறு திட்டங்களை சென்றடைந்திருக்கு. அதை நீங்க அதை முன்னிலைப்படுத்தி எப்படி வாக்கு கேட்க இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களிலே 2.2 கோடி 50 லட்சம் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திட்டங்கள் சென்றிருக்கு. நான் எந்த இடத்துக்கு போனாலும், எந்த பகுதி மக்கள் வாழ்றாங்களோ, மீனவர் பகுதி போனா மீனவருடைய திட்டங்களை சொல்றேன். வேளாண்குடி மக்களாக இருந்தால் வேளாண்களுக்காக கொடுக்கக்கூடிய இலவச மின்சாரம் போன்றவற்றை சொல்லுகிறோம். எந்த பகுதிக்கு போனாலும் முதலமைச்சருடைய திட்டங்கள் தான் ஒவ்வொரு இல்லத்துக்கு சென்றிருக்கு. அந்த திட்டங்களை சொல்லி நான் வாக்கு சேகரிக்கிறேன். பெண்கள் இடத்துல குறிப்பா மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், அவங்களோட போன்ற திட்டங்கள் சொல்லுகிறவங்களும் மிகப்பெரிய வரவேற்பு. சங்கன்வலசை தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.